Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 138 laws of motion lesson la irukra example 3.19 da paaka porom. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ரெண்டு பாடி இருக்கு. ஒண்ணுத்தோட மாஸ் வந்து 7 kg, இன்னொருத்தமோட மாஸ் வந்து 5 kg. அது ரெண்டுமே வந்து ஒரு லைட் ஸ்ட்ரிங்கால கனெக்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே ஒரு ஸ்மூத்தான ஒரு புள்ளி மேல இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? எட்ஜ் ஆஃப் த டேபிள்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த கீழ இருக்கிற ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து 0.9 ன்னு கொடுத்துட்டாங்க. will the mass m1 7 kg இது வந்து 7 kg மாஸ். ஓகேவா? 7 kg வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே வச்சுருக்காங்களாம். இது அப்போ இங்கே இருக்கிறது என்னவா இருக்கும்? 5 kg மாஸாக இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாஸ் 7 kg வந்து இந்த சர்ஃபேஸ் மேலே வந்து நகருமா நகராதா, பிகாஸ் இது தொங்க விட்டுருக்காங்கல்ல, இது நகருமா நகராதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை நகரல அப்படின்னா நான் இந்த மாஸ் m2 வந்து நான் என்னவா வச்சா இந்த 7 kg வந்து அந்த டேபிள் மேலே ஸ்லைட் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு கொஷின். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி கொஷினை பார்த்தோன்னே நம்ம முதல்ல வந்து நீட்டாக வந்து டயக்ராம் வரைஞ்சிட்டு அதில் என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல எழுதிடணும். கண்டிப்பாக இது வந்து கீழே தொங்க விட்டுருக்காங்கங்கிறப்ப இதில் வந்து m2 அப்படின்னு மாஸ் எடுத்துக்கிட்டோன்னா m2g அப்படிங்கிற ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த ரோப் வந்து இப்படி தானே பிடிச்சி இருக்குது. ஸோ அப்போ அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த சைடு நோக்கி இருக்கும். அப்போ T = இந்த டென்ஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இதை பொறுத்து தானே, இது இழுக்கிறதுனால தானே இது மூவ் ஆகுது. ஸோ அப்போ இதை பொறுத்து தானே இருக்குது. ஸோ அப்போ இதில் ஆக்ட் ஆகிற இது என்னது? m2g. அப்போ டென்ஷன் = m2g அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாஸ் m1ல் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். முதல்ல நார்மலாகவே எல்லா பொருளுமே எடுத்துக்கிட்டாலே எனக்கு டவுன்வர்டான ஒரு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸோட வேல்யூ என்னது? m1g. இது மாஸ் m1ங்கிறனால m1g அப்படிங்கிற ஃபோர்ஸு நெகட்டிவ் y ஆக்சிஸ், கீழேனாலே அது நெகட்டிவ் y ஆக்சிஸ் தானே, அதை நோக்கி ஆக்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது அப்வர்டாக இருக்கிற நார்மல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். எல்லா இதுலேயுமே பார்த்துருப்போம். கரெக்டாக? ஸோ அப்வர்டாக இருக்கிற நார்மல் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும் அலாங் த பாசிட்டிவ் y ஆக்சிஸ். இது தானே பாசிட்டிவ் y ஆக்சிஸ், இது நெகட்டிவ் y ஆக்சிஸ், y டேஷ் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. அடுத்தது டென்ஷன் டியூ டு த மாஸ் m2 அலாங் த பாசிட்டிவ் x ஆக்சிஸ். இப்படி போச்சுன்னா பாசிட்டிவ் x ஆக்சிஸ் தானே. ஸோ இந்த m2ஆல் ஏற்படுற அந்த ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த x டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இப்போ இங்கே இது இழுக்கும் போது ஏற்கனவே இந்த ஃப்ரிக்ஷன் கான்செப்ட் தானே. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அலாங் த நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ சின்ஸ் m1 ஹேஸ் நோ வெர்டிக்கல் மோஷன், இப்போ m2க்கு இந்த வெர்டிக்கல் கீழே போகிறதோ மேலே போகிறதோ அப்படி எதுவுமே கிடையாது. சைடில் தான் ஒன்று இப்படி போகணும் அல்லது நிற்கணும் அல்லது இப்படி போகணும். இந்த மாதிரியான வெர்டிக்கல் மோஷன் இல்லாததுனால நான் என்ன சொல்லலாம்? இந்த நார்மல் ஃபோர்ஸும் இதுக்கு கீழே ஆக்ட் ஆகிற அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸும் சேமு, n = m1g அப்படின்னு சொல்லலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது இப்போ உங்களுக்கு இங்கே கிளியராக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இந்த m1ங்கிறதுல டென்ஷன் ஃபோர்ஸு, இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு, நார்மல் ஃபோர்ஸு, இந்த m1g அப்படிங்கிறது ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. டு டிட்டர்மைன் வெதர் இப்போ இந்த மாஸ் m1 வந்து மூவ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் முதல்ல மேக்ஸிமம் இது வந்து எவ்வளோ மேக்ஸிமமாக ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த டேபிள் வந்து அந்த மாஸ் மேலே மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்னா இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இந்த கான்செப்டை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். ஓகே, ஸோ இப்போ நான் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்னது? அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண விடாமல் ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதுக்கு மேலே ஆக்ட் ஆகும். அதை முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். இஃப் த டென்ஷன் ஆன் த மாஸ் m1 இஸ் greater than or equal to the object will move. இப்போ இதுக்குன்னு ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்ல, அதை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுவும் இந்த டென்ஷன் அதை இழுக்குது இல்லை, அதுவும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒருவேளை இது அதிகமாக இருந்தால் இது மூவ் பண்ணிட்டு போகும், ஒருவேளை இது அதிகமாக இருந்தால் இந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமமோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னது? ஏற்கனவே இந்த இதிலே பார்த்துருப்போம். Fs = μsn அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ Fs = μsn அப்படின்றத போட்டுக்கலாம். இந்த இடத்துல nங்கிறத நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறனால n = m1g அப்படின்னு. ஸோ அப்போ μs = nங்கிறது என்னது? m1g அப்படின்னு வருமா? μs அப்படிங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா 0.9ன்னு. ஸோ 0.9 m1 மாஸ் m1 என்னது? எனக்கு 7 kg. ஸோ 7 kg, கிராவிட்டி வந்து 9.8. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 61.74 நியூட்டன் அப்படின்றது வந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம டென்ஷனோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகே, பிகாஸ் அந்த டென்ஷனும் அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டென்ஷன் அப்படிங்கிறது m2g. ஸோ m2ங்கிற மாஸ் என்னது? 5 இன்ட்டு கிராவிட்டி வந்து 9.8. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 49 நியூட்டன் அப்படின்னு வரும். இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் 61.74
61.74 நியூட்டன்னு வருது, இல்லை 49 நியூட்டன்னு வருது. எது அதிகம்? இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட இது தானே அதிகம். ஸோ அப்போ டென்ஷன் வந்து கம்மியாக இருக்குது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமமோட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகாது, அந்த மாஸ் m1 அப்படிங்கிறது மூவ் ஆகாது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ஒரு ஓகே அவங்க மூவ் ஆகாது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அது வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா நான் வந்து எவ்வளோ மாஸ் இந்த வந்து நான் வைக்கணும் அப்படிங்கிறதானே கேட்டிருக்காங்க. அதாவது இந்த m2 வந்து என்னவா இருந்தால் எனக்கு அந்த இது வந்து நகரும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு என்ன தேவை, எனக்கு இந்த மாஸ் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டென்ஷன் வந்து கிரேட்டர் தென் எஃப்எஸ் ஆஃப் மேக்ஸிமமாக இருக்கணுமா. ஸோ இந்த இடத்துல டென்ஷன் அப்படிங்கிறது என்னது, m2g அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த டென்ஷன் ஈக்குவல் டு எஃப்எஸ் ஆஃப் மேக்ஸிமம்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது, m2g. இந்த எஃப்எஸ் மேக்ஸிமமோட ஃபார்முலா என்னது, இங்கே இருக்கிற மியூஎஸ் m1g அப்படின்னு வருமா. ஸோ அப்போ மியூஎஸ் m1g அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல m2ஓட வேல்யூ தான் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். அதனால் m2 ஈக்குவல் டு மியூஎஸ் m1g டிவைடட் பை g அப்படின்னு வந்திருக்கும். ஸோ g கேன்சல் ஆகிடுச்சுன்னா மியூஎஸ் இன்ட்டு m1 அப்படின்னு மட்டும் வந்திருக்குமா. மியூஎஸ் அப்படிங்கிறது என்னது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 0.9, m1 அப்படிங்கிறது இந்த இதோட மாஸ். ஓகே, அப்போ 7 kg அப்படின்னு வரும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6.3 kg. ஸோ அப்போ ஒருவேளை இந்த m2ஓட வேல்யூ 6.3 kg இருந்துச்சுன்னா இது வந்து நகரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த மாஸ் இஸ் கிரேட்டர் தென் 6.3 kg இருந்தால் இந்த m1 வந்து ஸ்லைட் ஆகும். நோட் தட் இஃப் தேர் இஸ் நோ ஃப்ரிக்ஷன், இப்போ இது வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் இதில் இவ்வளோ பிரச்சனை. பிகாஸ் இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்கிறதுனால. ஒருவேளை அந்த ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸே இல்லை அப்படின்னா அந்த மாஸ் m1 வந்து வில் மூவ் ஈவன் வென் மாஸ் m2 வந்து 1 kg இருந்தால் கூட அது மூவ் ஆகும். பிகாஸ் அதை வந்து ஒன்று போட்டு இழுக்கிறோம். ஓகேவா. ஸோ அது வந்து நகரும் கண்டிப்பாக. இது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தானே இது ஆப்போசிட் பண்ணிவிட்டு நீ போகாத அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும் இல்லைனா இது 1 kg இருந்தால் கூட இது வந்து நகரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐஸுக்கு தான் வந்து உங்களுக்கு 0.10 இருக்குது, 0.1 தான் இருக்குது. மற்ற எல்லாத்துக்குமே 0.3 அந்த மாதிரி இருக்குது, 1, 0.7 இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐஸ்க்கு மேலே ஐஸ் வச்சு நம்ம தள்ளும் போது அது ரொம்ப ஈஸியாக போகும். ஸோ இது மூலிமா வந்து நம்ம ஒரு பொருள் எவ்வளோ ஈஸியாக போக முடியுது அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இது பயங்கர உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பிகாஸ் ஒரு ஃப்ரிக்ஷன் கான்செப்ட் வச்சு நான் இதில் வந்து எவ்வளோ மாஸ் கொடுத்தா அது வந்து நகரும் அப்படிங்கிறத ஒரு நம்ம மாற்றி ஃபிசிக்கலாக போடாமல் ஒரு டெரிவேஷனாக போட்டுட்ருக்கோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம பார்க்குற ஒரு பொருளை வந்து நம்ம டெரிவேஷனாக போட்டுட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.